ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு Chefmurugansrecipe. இன்றைக்கி வந்துட்டு மசாலா கடலை தான் நம்ம வீட்டில் வந்து சூப்பராக பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது என்னென்னு கேட்டிங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவு, கடலை வேணும், கடலை வேணும், அதுபோல் வந்துட்டு அரிசி மாவு, உப்பு, பெருங்காயம் இதுக்கு தான். ஸோ இதை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக சொல்லியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பருக்கு வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்துட்டு நான் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கும் இந்த வேர்க்கடலை. ஸோ வேர்க்கடலை கூட வந்து நம்ம அடிஷ்னலாக என்னென்ன போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டு வந்து நம்ம இடித்து அதில் ஆட் பண்ணுறோம். இந்த பூண்டோடு சேர்ந்து அந்த மசாலா சாப்பிடும்போது மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதை நம்ம போட்டிருக்கோம். அதுபோல் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஓமம் போட்டிருக்கோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பார்த்திங்கன்னா சோம்பு, ஒரு 5-6 கருவேப்பிலை வந்து பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு கப் கடலை மாவு, நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் 1/4 கப்பு வந்து அரிசி மாவு. பார்த்தீங்களா, அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு, அதையும் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுட்ரு. இது வந்து நான் காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். உங்களுக்கு வீட்டில் காஷ்மீர் சில்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நார்மல் ரெகுலர் சில்லி போட்டுக்கோங்க. ஸோ உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், அதாவது 2 சிட்டிகை அளவு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம். ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணால் தான் அந்த மசாலாஸில் வந்துட்டு எல்லாமே சால்ட்டு, மிளகாத்தூள் எல்லாமே நல்லா கலக்கும். கலந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம இப்போ பிணைய போகிறோம். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ மேலே வந்து ட்ராப்பாக வந்து தண்ணி போட்டு இதை வந்து அழகாக மிக்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து ட்ரை ஆகணும். ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. லூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து சின்ன அதாவது தனித்தனியாக நமக்கு வராமல் போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இது வந்து பக்கோடா பிணையிற மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து பண்ணணும். ஸோ இந்த பதம் வர அளவு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலில் டைரெக்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு கலருக்காக வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு ஃபுட் கலர் தேவையில்லைன்னா விட்டுட்டு டைரெக்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஃபுட் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நான் இதை வந்து ஃப்ரை பண்ணுறேன். எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அள்ளி ஒரு பெரிய பிளேட்டில் வச்சுட்டு அப்படியே கையில் உதுத்து விட்டிங்க அப்படின்னா அழகாக எல்லாமே தனித்தனியாக விழுகும். ஸோ ஃபுல்லாக எல்லாமே ஆயிலில் போட்டாச்சு. இதை வந்து லைட்டாக ஒரு கிண்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் தனித்தனியாக அழகாக வெந்துகிட்ருக்கு. ஆயில் மிதமான சூடு வச்சு போடுங்க, அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப சூடு இருந்துச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு போடுங்க. இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துலேயே இது வந்து ரெடி ஆயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக வந்துட்டு நமக்கு வந்துட்டு தேவையான அந்த பீனட் மசாலா வந்து சூப்பராக பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குட்டீஸுங்களுக்கு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னும் 2 ஸ்நாக்ஸ் வீடியோஸ் தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபரோட விருப்பத்துக்காக தான் பண்ணுறோம். ஏன்னா இந்த குவாரண்டைன் டைமில் வந்து நம்ம வெளியில் போயிட்டு நம்மளால் ஸ்நாக்ஸ் வாங்கி நம்ம பண்ண முடியல. ஸோ வீட்டில் ஏதாவது இருக்கிறத வச்சு எப்படி பண்ணணும்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற வீடியோ, லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வரையும் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்மளோட ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பழைய வீடியோஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் போயிட்டு பாருங்கள். ஸோ பீனட் மசாலா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.